ம் இது முடிஞ்சு. ம் நீ நிஜமாவே படிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ஷோ ஆஃப் பண்றியா? எனக்குன்னு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஷோ ஆஃப் பண்ணுவேன். பேரை சம்பாதிக்கிறது அவ்வளோ அவசியமா? உங்க கையை காட்டுங்க. இப்படி இல்ல, அந்த பக்கம். இந்த வாட்ச் எந்த கம்பெனியோடது? கேசியோ. ஏன்? அது மார்க்கெட்ல நிறைய கம்பெனிகள் இருக்கே, இந்த கம்பெனி எதுக்காக? ஏன்னா இது கேசியோடது. பேர் இருக்குல்ல. யாருக்கு பேர் இருக்கோ உலகமே அவங்க பின்னாடி தான் ஓடும். ஒருவேளை நானும் சாதிச்சு எனக்கு பேர் கிடைச்சதுன்னா உலகமே என் பின்னாடி வரும். அஜய் ராத்தோட் மாதிரி. அஜய் ராத்தோட். அஜய் ராத்தோட் மாதிரி ஆகுறது ரொம்ப சின்ன விஷயம் இல்ல. நான் மத்தவங்கள மாதிரி இருக்கவும் போறதில்ல. ஆனா அது 4 வருஷத்துக்கு அப்புறம் தானே தெரியும். ஆக்சுவலி 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நீ பாகுபலியை ஜெயிச்சு காட்டு, நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். இந்த பாகுபலினா என்ன? ஃபிகர் அவுட் பண்ணு. பாகுபலியா? என்ன பாகுபலி விங்கோட பேரா? அதுவும் சாதாரண விங்க இல்ல, ஐசியோட டாப் ஆளுங்களாம் இங்க இருந்து போனவங்க தான். அஜய் ராத்தோட் அவனும் இங்க இருந்து தான் போனான். என்ன நிஜமாவா? பாகுபலி விங்குக்குள்ள போனா நோ லுக்கிங் பேக், டைரக்டா எம்என்சி ஜாப் இன்டர்வியூல இருந்தா வெளியே வருவ. பாகுபலியோட அலுமினி பெஸ்ட் எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. They are very loyal and possessive about their fellow mates. Moral of the story, அந்த விங்க சேர்ந்தவங்களுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும். சரி வாங்க வா. பாரு, உனக்கு தான் எல்லாமே தெரியுதே, இதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்ல. 2 பேருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச்டா. அனைவரும் இங்க வந்து கூடுவியர்களாக ஆரம்பமாகிறது ஐசி ஈவென்ட்டோட கிங், ஹாஸ்டலோட அத்தனை விங்குக்கும் தலைவர், ஒன் அண்ட் ஒன்லி பாகுபலி. அடுத்த 3 மாசம் நடக்க போற இந்த பயங்கரமான ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். FB ஓபன் பண்ணுங்க, பாகுபலி விங்கோட பேஜுக்கு போங்க. 2009 பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் விசித்திரமான விஷயங்கள் பண்ணிருக்காங்களோ அதுல ஏதாவது ஒரு ரெக்கார்டா உடைங்க, இல்லனா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க. எவ்வளோ? கொஞ்சம். இது வரைக்கும் யாரும் செய்யாத எதையாவது நீங்க பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தைரியம் இல்லைனா ட்ரிகரை அழுத்தாதீங்க. ஏன்னா திறமசாலிங்களோட துப்பாக்கி கூட ட்ரை பண்ணி பண்ணி அப்படியே ஸ்டக் ஆயிடும். காண்டம் ஃபேஷன் ஷோ, ஸ்லோ மோஷன் ரேஸ், ட்ரெஷர் ஹண்ட், டக் டேப் செல்ஃப் ஆர்ட், சட்டி ரேஸ். இதெல்லாம் என்ன மாதிரி சேலஞ்சஸ்ரா? இந்த ஐசிஇல ஐக்யூ டெஸ்ட் பண்றது பாயிண்ட்லெஸ்ஸா தானே இருக்கும். இங்க எல்லாருமே ஜீனியஸ். சரி பாரு. நல்லா இருக்கு. வஞ்சிகா, ஹாய். ஹாய், வாட்ஸ் அப்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? பாகுபலி. ஓ, அப்போ எந்த காம்படிஷன்? எல்லாத்துலயும். அமேசிங். ஆல் தி பெஸ்ட். வன்ஷிகா. ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ.
எப்படி இருந்துச்சு ஸ்கேட்டிங் வித் கொலுசு? என்ன பண்ணியா இல்லையா? இல்லனா இப்படி போய் முக்க வாங்கிட்டு வந்திருக்கே. சென் சென் சென். அடுத்த காம்படிஷனுக்கு நீங்க வாடா, அப்புறம் பார்க்கலாம் யார் கொலுசு எப்படி உடையுதுன்னு. இப்பதான் தெரியுது உங்க அப்பா ஏன் சிக்கன் கிட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னாருன்னு. ஒரே ஒரு கோழியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் எப்படி ஓட விட்டாங்க? பழி வாங்குறதுக்கு ஒரு வாரம் முழுக்க நான் சிக்கன் கபாப் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன். நான் மட்டும் என்னமா சிக்கன் லாலிபாப் சாப்பிடுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா சிக்கனையுமே முடிச்சிடலாம். பார்கவ் நம்பிக்கை துரோகி. அவங்க அம்மா எலிசபெத் டெய்லர் கிட்ட தான் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த ட்ரெஸ் அவனுக்கு தச்சு கொடுத்திருப்பாங்க. அதான் நம்ம காண்டம் ஃபேஷன் ஷோல தோத்துட்டோம். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்த காம்படிஷனுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஆமா, இவங்க வேற. ட்ரெஷர் ஹண்ட்ல யாரும் கபடி விளையாடுவாங்கன்னு சொல்லவே இல்லையாடா? இங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஃபுட்பாலர்ஸ் ஆச்சே. ஃப்ரீ கிக் அடிச்சு நம்மள கழிச்சிட்டானுங்க. இன்னைக்கு நான் உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம்டா. இல்லனா டெட் பாடியை தான் நம்ம இருப்பாங்க. இங்க பாரு, இத பாரு. இனிமே லெஃப்ட் ஹேண்ட் தான் வேலை செய்யும் போல இருக்கு. ஏன்னா அதை தாண்டி நீ வேற எதுவுமே யோசிக்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு காம்படிஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. போ. என்னம்மா? நல்லா இருக்கியா கண்ணா? நல்லா இருக்கேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அன்னைக்கு நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன்னு. வார கணக்காச்சு நீ கால் பண்ணல. அப்ப நான் கால் பண்ண தானே செய்வேன். ப்ளீஸ் விஷயம் என்னன்னு சொல்றீங்களா? நீ என்ன ஸ்லோகம் சொல்லவே இல்லை போல இருக்க. என்னம்மா ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறீங்க? நான் இவ்வளவு தூரம் வந்தது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, ஸ்லோகம் படிக்கிறதுக்கு இல்ல. அது இல்ல கண்ணா. லைன்ல இருங்க ப்ளீஸ். இருங்க, இப்பவே நான் உங்க முன்னாடியே ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஓகே? ஆமா, இதுல பணம் இருக்கு. ஒரு நிமிஷம் 4000 ரூபாய் இருக்கு. இதைத்தானே நானும் அப்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். புக் எடுத்து ஸ்லோகத்தை படி, மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு. உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்பதானே படிப்போட சேர்த்து கொஞ்சம் என்ஜாயும் உன்னால பண்ண முடியும். சாரி, நான் அப்பவே உங்க பேச்சை கேட்டிருக்கணும். சரி போனை வைக்கிறேன். என்ஜாய் பண்ணுப்பா. பாய். தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. பாய். என்னாச்சு உனக்கு? தெரியல. நேத்து டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ஸ் எல்லாம் வலிக்குது. இப்படி நடிக்காத. வா, டாஸ்க்கு டைம் ஆச்சு. சஞ்சய், ஆயிரத்தி 825 நாள், 5 வருஷம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே. தெரியும்டா, நீ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்க. வேற எதுவுமே பண்ணதில்ல. இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? சஞ்சய், எனக்கு இந்த சடி ரேஸ்லாம் பிடிக்கலடா. எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்கடா. அதனால நீ பண்ணு. நான் ஸ்போர்ட்டி கிடையாது, ஆனா நீ ஸ்போர்ட்டி. முடிச்சிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக்னா உன் பேரை சொல்லி ரூம்ல ஊதுபத்தி ஏத்தி வைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மக்களே, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஆரம்பிக்க போகுது பாகுபலி காம்படிஷனோட the most weighted போட்டி, ஐசியோட கிரேஸ், அதாவது ஜெட்டி ரேஸ். ஓகே, இங்க பாருங்க, ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். விசில் அடிச்ச உடனே பார்ட்டிசிபென்ட் Dress எல்லாத்தையும் கழட்டிடணும். அதாவது ஜட்டியை தவிர மத்த எல்லாத்தையும் கழட்டிட்டா அப்புறம் ராத்திரியில நம்ம தூங்க முடியாது. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. யாரும் ஓடி போக கூடாது. பிரிஸ்கா வாக் பண்ணணும். Brisk walk. எவனாவது ஒருத்தன் ஓடுறத நான் பார்த்தாலும் அவனை நேரா கொண்டு போய் ஸ்டார்டிங் லைன்ல விட்டுருவேன்.